வரைக்கும் ஓட்டிக்கிட்டே கார்ல பெட்ரோல் இல்ல, டேங்க் நிறைய இருக்கு. நான் பார்த்தேன். பார்வைய ரோட்டு மேலையும் உயிரை துப்பாக்கி முனையில வச்சுக்கிட்டு காரை டிரைவிங் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. காரை நிறுத்துறேன், நீ பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடு. காரை நிறுத்தினா உன் மூச்சு கூட நின்னு போயிடும். நிறைய வேலை இருக்கு எனக்கு. அவசரப்படுறீங்க. நிறுத்தவா? வேண்டாம், ஓட்டு. பாரு, எதிரில் அழகான மரம் இருக்குது, அத கொஞ்சம் பாருப்பா. அது ஒரு பெரிய மரம், நிழல் கூட பிரமாதமா இருக்காங்க. நிறுத்தவா? நிறுத்த வேண்டாம், நேர காரை கொண்டு போய் அந்த மரத்துல மோது. அது எனக்கு முடியாது. மோதல கஷ்டம் உனக்குதான். அந்த மரத்துல மோதுனா கையோ காலோ போகும். இங்க நிறுத்திட்டேன்னா என் பிஸ்டல் தலையை தூளாக்கிடும். என்ன வேணும்? காலா தலையா? எனக்கு தலை வேணும். தலை வேணும்னா போ. சார், யாரோ ஒருத்தர் இந்த கவரையும் பாக்ஸையும் கேஷ் கவுண்டர்கிட்ட வச்சுட்டு போயிருக்கார் சார். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் பேங்கில் வேலை செய்த சந்திரசேகரன் என்பவர் பேங்க் பணத்தை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு பிறகு அந்த கேஸ் முடிந்து விட்டது. அவருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை இங்கே வைத்திருக்கிறேன். தயவு செய்து பெற்றுக் கொள்ளவும். இன்ஸ்பெக்டரா, கொள்ளக்காரனை பிடிச்சிட்டீங்களா? கொள்ளக்காரனை பிடிக்கிறது சுலபம் இல்ல, அதை புரிஞ்சிக்க கோதண்டராமையா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். சொல்றேன், அவசரப்படாத. ஒருத்த அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தோட பிரீஃப் கேஸ கொண்டு போனான்ல? ஆமா, அவனை பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன். அப்பா, அந்த பிரீஃப் கேஸ கொண்டாந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அருமையான பணத்தை தாம்பூலம் வச்சு தர்றேன். தாம்பூலத்தோட கொடுத்துட்டேன்டா. யாருக்கு? மெட்ராஸ் பேங்க் மேனேஜருக்கு. உன் சிநேகிதன் சந்திரசேகர் மேல ஏற்படுத்தின திருட்டு பட்டத்தை மாத்துறதுக்காக வட்டியோட சேர்த்து நீ கொள்ளையடிச்ச பேங்குக்கே அதை கொடுத்துட்டேன். இதோ பாரு, சீரியஸா கேட்கிறேன். உன் பேர உண்மையை சொல்லு. வெரி சீரியஸா நானும் சொல்றேன். நான் சந்திரசேகரனின் ஆத்மா. ஐயா, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னு. அது என்னன்னு இப்போது சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வழியை சொல்றேன். இன்னும் என்ன இருக்கு? அதான் உடைஞ்சு போச்சே. என்னது? காலா இல்ல, என் மனசு. உங்க ஜோக்க கேட்டா எனக்கு தலையெழுத்து. அம்மா, பாவம் டாடிக்கு கால. உண்மை இரியா, தேவையில்லாத விஷயத்தை சொல்லி பொண்ணு மனச கூட உடைக்கிறிய. நீ ஹாப்பியா போமா. ஓகே, நான் போய். நீ டிரைவிங்க்கு புதுசு, காரு கூட புதுசு, ரோட்ல போற ஜனங்களும் புதுசு, ரோடு ஓரத்துல பெரிய பெரிய மரங்கள் கூட இருக்கு. அது எல்லாமே நமக்கு விரோதிகள் நினைச்சுக்கோ. இதோ அப்பப்ப பேக் சீட்டை பாத்துக்கோ. பின்னால திருடம் கூட இருப்பான். கவலைப்படாதீங்க, நான் வரேன். என்ன இருந்தாலும் டிரைவர் இல்லாம போறது எனக்கு நிம்மதி இல்லப்பா. என்னடி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க? இன்னைக்கும் ஹாலிடே தானா? எனக்கு இல்ல, உனக்கு இருக்குதா இல்லையாங்கிறத இந்த லெட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. லெட்டர் யார் எழுதினது? அழகான பெண்ண ஊர்ல இருக்கவங்க விரும்புவாங்க. எவன் விரும்பி எழுதினானோ? சிச்சி, என்ன துணிச்சல் அவனுக்கு! என்ன விரும்பி கடிதம் போடுறதுக்கு? எங்க முடியாத? இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. அலங்கார் தியேட்டர். அங்க லவ் பேக்ஸ் நடக்குது, அதனால கேரண்டியா லவ் பண்றவன் அனுப்பியிருக்கான். எனக்கு எதுக்காக அனுப்புனா? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. எனக்கு கூட தெரியாம ஆல்ரெடி உனக்கு ஒரு லவர் இருக்கான் போல இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோ பாக்குறதுக்கு பிளான் போட்டுருக்கீங்க. நோ நோ, நீ சொல்றதே உண்மையா இருந்தா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவன் யாரு இந்த தியேட்டர்ல போய் பார்த்து காலேஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்துக்கு முடிவு கட்ட போறேன். டிக்கெட் அனுப்பி வச்சவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார தைரியம் இல்ல போல இருக்கு.
ஓ, இவன் தான் போல இருக்கு அந்த ஆண் அழக திருட மாதிரி முழிக்கிறான். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க கேசா? பக்கத்துல வந்து உட்காரியா? உட்காரு, பல்ல உடைச்சிரு. எனக்கு டிக்கெட் அனுப்பியா? திருட்டுல சொல்றியாடா? பொம்பளைங்களை இனிமே கிண்டல் பண்ணாத. பண்ண மாட்டேன். இனிமே சினிமாவை கூட போக மாட்டேன். கெட்ட நம்பர் ராசி இல்ல. இதனாலதான் டிக்கெட்டை வாங்கிக்கோன்னு வற்புறுத்திருக்கான். இங்க இருந்த மாருதி கார் எங்க போச்சு? இப்பதான் யாரோ ஓடிக்கிட்டு போனாங்க. ரங்கா, ரங்கா, ஏய் ரங்கா, என்ன ஒரு சத்தம்? தூக்கு, வெளியே தூக்கு. எங்க இருந்து பேசுற? காரு கடியில. உன் காரு கடியில வெளியே இழுடா. சாரிடா, நான் கவனிக்கலடா. ஐம் சாரி. எங்க மாருதி? லங்கைக்கு போயிருக்கா நெருப்பு வைக்க. பைத்தியக்காரமா பேச இதுல தொங்க மாடையா? நான் கேக்குறது என் கார் இல்ல மாருதி. அது எங்கன்னு கேக்குறேன். கார் எங்க இருக்கு? பாஸ்டா பிரிச்சு பாம்பேக்கு அனுப்பி வச்சுட்டானே. வா 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 வா. இந்த வாத்தியாரே உன் காரை வித்த பணம். வெரி குட், தேங்க்யூ. வாத்தியாரா, இதுல எனக்கு இந்த அப்புறம் பாக்கி இருக்கிறது இல்லையா? அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன். ஜல்சா செய்யற திருடனை பார்த்திருக்கனே தவிர தான தர்மம் பண்ற திருடனை பார்த்ததில்லப்பா. பாக்கெட்ல இருக்கிறத திருடுறவன் பிக் பாக்கெட்டுக்காரன். ஊரை கொள்ளையடிக்கிறவன் கௌரவ திருடன். நான் சமூக துரோகிகள்கிட்ட மட்டும் திருடி தர்மம் பண்ற திருடன். அனாதிகளான இவங்களுக்கு நீ பண்ற உதவிக்கு என்னால வார்த்தைகளால தான் நன்றி சொல்ல முடியும். நன்றியை எதிர்பார்த்து நான் இதை செய்யலமா. ஆத்ம திருப்திக்கா. என்ன மாலதி, சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஏ மஞ்சு, உனக்கு மறுபடியும் கடிதம் வந்திருக்குடி. பெருப்படிப்பட்டு புத்தி வரல அவனுக்கு. இன்னைக்கு டிக்கெட் இல்லடி. பாவம், மஞ்சு கேட்டு எழுதிருக்கான் போல இருக்கு. அப்படியா? இங்க டிஎன் மஞ்சு. உங்க கோபம், உங்க சாகசம், உங்க திறமை எல்லாத்தையுமே நான் தியேட்டர்ல பார்த்தேன். ஆனா உங்க கையால செருப்படி வாங்கினவன் நான் இன்னைக்கு உங்க பின்னால உட்கார்ந்து உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ உங்களோட பேச வேண்டாம்னு தான் இதை எழுதுறேன். சாயங்காலம் ஜான்சி கிளப் கிட்ட வர்றேன். தலையில தொப்பி, சட்டையில பூ, கையில பூச்செண்டோட உட்கார்ந்துட்டு இருப்பேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா வந்து சந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு பயப்பட்டீங்க? உன் கண்ணை கொஞ்சம் காட்டு. உன் பல்லு? அப்பாடா. விஷயம் என்னங்க? நான் மயான வழியா வரும்போது தேங்க என்ன துரத்திச்சு. பேய்களோட நீ இருந்த. இல்லி, நான் அப்பவே சொன்னல அர்த்தராத்திரி வேளையில ஒரு பொண்ணு ஒண்டியா மயான வழியா போக கூடாதுன்னு. அந்த பயத்துலதான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. சரிங்க, நான் வர்றேன். என்னங்க? If you don't mind, என்ன டிராப் பண்றீங்களா? அது ப்ளீஸ். சரிங்க. Thank you. Thank you. பிரியாணி பிரமாதமா இருக்குடா. கோழிக்காலு கும்முன்னு இருக்குடா. அந்த ரொட்டி துண்டு அப்படி போட்டு இதை தின்னுடா. ஒரு காலத்துல இந்த ரொட்டி துண்டுக்காக எவ்வளவோ அடி வாங்கினேன். இந்த ரொட்டி துண்டுக்காகவே குற்றவாளியாகி எங்க அம்மாவையும் தங்கச்சியையும் பிரிய வேண்டி வந்தது. உன்னை நேற்று வரைக்கும் நம்பினேன். இப்ப அந்த மஞ்சுளதா பின்னால சுத்த ஆரம்பிச்சதுல இருந்து உன்னை நம்பவே முடியலடா. சாரி. என்னடா சொல்ற? என்னடா பாவப்பட்ட மக்களுக்காக கண்ணீர் விட்டவன், அனாதைகளுக்காக வேதனைப்பட்டவன், ஒரு பணக்கார பெண்ணு மேல எதுக்காக ஆசைப்பட்ட? நான் மஞ்சுளதா பின்னால போறது மோகம் ஏற்பட்டு அவ பணம் உள்ளவங்கிற நோக்கத்தோட அவகிட்ட நான் பழகவும் இல்லை. நான் அவளை விரும்புறதுக்கு காரணம் ஒரு பகைதான். பகையா? ஆமா, பகைதான். அம்மாவின் அன்புக்கும் தங்கச்சியின் ஆதரவுக்கும் தந்தையின் பாசத்துக்கு ஆளாகாம பிரிச்சு வச்சது அந்த மஞ்சுளதாவின் தகப்பன் கோதல்ராமன் தான். சாபாஷ் சாபாஷ். ஏ சந்திரா, உன் மனைவிக்கு பசங்க மேல் உள்ள பாசத்தையும் பசங்களுக்கு உன் மேல் உள்ள பாசத்தையும் பார்த்தா
உன்னை பார்ட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு தோணுது. என்ன கோதண்டம், உன் பிறந்த நாள் விசேஷத்துக்கு சந்திரசேகர் இல்லாம பார்ட்டி வைக்க போறியா? என்னமா தங்கச்சி, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. என்ன சொல்றீங்க? அதாம்மா, என் உயிருக்கு உயிரா நண்பனை விட்டுட்டு போறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லன்னா தினமும் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அண்ணனோட பிறந்த நாள் தானே, போயிட்டு வாங்க. வாடா, வாடா. ஒவ்வொரு நாளும் போய் சொல்லிட்டு இங்க குடிக்க வர்றது எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாருடா. சொல்லிடலாம், அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். சரியான பைத்தியக்காரன். இன்னும் கொஞ்சம் ஊத்தாட அவன் கோட்ல எல்லாம் ஊத்திட்டு வேணுமா ஊத்துன சந்திரா, கோட்டை கழிட்டு வாசனை போற வரைக்கும் கழுவி காய வைக்க போகணும். இவன் பொண்டாட்டி பார்த்தா இவன் பாடம் அவ்வளவுதான். இத படிச்சு பாருங்க, உங்க பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டாங்க. கொள்ளை கூட நடந்திருக்கான். வாங்க சார், நான் உங்களை பக்கத்தான் புறப்பட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதுக்குள்ள ஓடி போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஓடி போறதா? எதுக்கு? மெட்ராஸ் பேங்க் காவலாளியை கொலை செஞ்சு பேங்க் பணத்தை கொள்ளடிச்சது நீங்களானதுனால. பேப்பரை பார்த்தேன், போலீஸ் வந்திருக்குன்னா உண்மைதான் போல் இருக்கு. எஸ்ஐ சார், நான் பேங்க்ல கொள்ளை அடிக்கலங்கிறதுக்கு இவங்கதான் சாட்சியம். சாட்சியம் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அயன் சேஃபை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக் கேமரா எடுத்த போட்டோவில நீங்க போட்டிருக்கிற கோட்டு தெரியுது. காவலாளி விழுந்து கிடந்த இடத்துல உங்க லைட்டர் கூட கிடைச்சிருக்கு. ராத்திரி அங்கிள் பிறந்தநாள் பார்ட்டி போயிருந்தீங்கல்ல? ஆமா எஸ்ஐ சார், நானும் நாராயணனும் ராத்திரி 2 மணி வரைக்கும் கோதண்டராமன் பிறந்தநாள் பார்ட்டியில இருந்தோம். என் பிறந்தநாள் இப்ப எதுல பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்சு 5 மாசம் ஆயிடுச்சு. கோதண்டா, எங்களோட எப்படி இருக்க முடியுங்கயா? நேற்று தருமபுரிக்கு போனோம், காலையில தான் வந்தோம். என்ன சொல்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க? பாருமா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றது தப்பு இல்ல, ஆனா பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவன்னு நினைச்சேனே தவிர பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன நினைக்கவே இல்லை. இவங்கிட்ட சிநேகித வச்சுக்கிட்டதே நம்ம தப்பு. அம்மா, தங்கச்சிக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஓடிட்டா சார்? இந்த வயசுலயே திருட ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு நான் திருடராயிட்டேன். அம்மாவும் தங்கையே என்ன ஆனாங்களோ அவங்களை நினைச்சபடியே கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வஞ்சம் தீக்கணுங்கிற நோக்கத்தோட எந்த பணத்துக்காக எங்க குடும்பத்துக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்களோ அந்த பணத்தாலேயே அவங்களை வீழ்த்தணும்னு நினைச்சேன். அதுக்காக நல்லவனாட்டம் நடிக்கிற கொள்ளக்கார கோதண்டராமன் பணத்தை நான் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மகளை லவ் பண்ணி என் சொந்தமாக்கி அந்த கோதண்டராமன் கண்ணீராலேயே என் கால கழுவ வைக்கிறேன்.
இவர்தான் எங்க அண்ணன் விஸ்வநாதன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர். வணக்கம். வணக்கம். அண்ணா, இவ கோதண்டராமனோட அன்பு மகள். ரியலி சர்ப்ரைசிங். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தானம்மா. நான் ஞாபகம் வச்சுக்கிறது என் வீட்டு அட்ரஸ் இல்ல, பணம் வச்சிருக்கவங்க அட்ரஸே விவரங்களையும். இந்த ஊர்ல 2 கோடீஸ்வரங்க இருக்காங்க. ஒருத்தர் உன் அப்பா, இன்னொருத்தர் உன் அப்பாவுடைய சிநேகிதரான நாராயணன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுதா. என்ன பத்தி விவரங்கள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சாரி போல. வரேன்னா வரேங்க. பாரு, முந்தா நேத்து மதுரையில திருட்டு போன நகையில ஒரு சேட்டு வாங்கி இருக்கானா. அவன் ஊருக்குள்ள வரணும்னா பிரிட்ஜ தாண்டணும் இல்லையா? பிரிட்ஜ தாண்டதுக்குள்ள அவங்கிட்ட இருக்கிற நகைகள்லாம் நமக்கு சொந்தமாகணும். பாரு, நம்ம பின்னால நிழல் மாதிரி தெரியறான் ஒருத்தன், அவனையும் நீ கொஞ்சம் கவனிச்சுக்கணும். முந்தியெல்லாம் லவ்னா எரிஞ்சு விடுவீங்க, இப்போ லவ்னா ஜம்பாட்ட ஒட்டிக்கிறீங்க. நெருங்கி பழகினா தானே ருசி தெரியும். என் காதல் அவ்வளவு ருசியா தெரியுதா? ருசியா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் புதுசு தானே, அதனால அன்னைக்கு தெரியல. எதுக்காக டைம் பாக்குறீங்க? ஏதாவது வேலையா? ஆமா, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. என்ன டியூட்டி? ஒரு சிலர் வயிறு நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறாங்க, நாம் பெட்டி நிறைஞ்சவங்க கிட்ட வேலை செய்யறோம்.